நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது கல்லுப்பு பரிகாரம். கல்லுப்பு பரிகாரம் நிறையவே கேட்டிருப்போம். கல்லுப்புக்கு கண் திருஷ்டியை போக்குறதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஒருத்தங்க நார்மலாவே நம்ம ஒரு வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வரோம், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரோம்னு பாருங்களேன். போயிட்டு வந்த உடனே ரொம்ப டயர்டா, ரொம்ப ஏதோ ஒரு வீட்ல எல்லாம் ஃபுல்லா வேலை செஞ்சா கூட நமக்கு அந்த டயர்ட் வராது. ஒரு ஆஃபீஸ் போய் வேலை செஞ்சா கூட டயர்ட் வராது. ஆனா அதை விட பெரிய டயர்ட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வரோமா, போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பாடி எல்லாம் ஃபுல் பெயினா, ஏதோ ரொம்ப பெரிய வேலை செஞ்சுட்டு வந்தது மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் கண் திருஷ்டி தான். இந்த கண் திருஷ்டியை கண்டிப்பா நம்ம அப்பப்பவா கண் திருஷ்டியை போக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த கண் திருஷ்டி அளவுக்கு அதிகமா சேர்ந்துருச்சு அப்படின்னா இதால வரக்கூடிய பாதிப்புகள் 1-2 இல்ல நிறையவே இருக்கு. ஒரு ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறத ஒருத்தங்க பார்த்துட்டாங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு கண் திருஷ்டிப்படுது. இந்த கண் திருஷ்டினால அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு சண்டை, அந்த வீட்டுல நிம்மதியே இல்லாம எப்பவும் ஒரு இரிட்டேட்டான ஒரு சங்கடம், ஒரு எப்படி சொல்றது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் கூட கண் திருஷ்டின்னு சொல்லலாம். இந்த கண் திருஷ்டியை போக்குறதுக்கு நல்ல ஒரு பரிகாரம் நம்மளோட கல்லுப்பு. இந்த கல்லுப்பை நார்மலா ஒரு பிடி கைக்கு, இந்த கைக்கு ஒரு பிடி அளவு, இப்ப நம்மளா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், இப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரீங்க ஆகட்டும், போயிட்டு வந்து நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு ஒரு கை நிறைய எடுத்துட்டு உங்களோட லெஃப்ட் கையில எடுத்துட்டு சுத்தலாம், ரைட் ஹேண்ட்ல எடுத்துட்டு சுத்தலாம், பிரச்சனை கிடையாது. கல்லுப்பை கொஞ்சம் கையில எடுத்துக்கோங்க. கையில எடுத்துட்டு இப்போ நம்மளுக்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா தலையில இப்படி கை வச்சு அந்த உப்பை வச்சுட்டு உங்களோட நட்சத்திரம், அப்புறம் உங்களோட நேம, இப்போ உங்களுக்கு என்ன நட்சத்திரமா இருந்தாலும் நட்சத்திரம் சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க நேம சொல்லிக்கோங்க. நேம சொல்லிட்டு என் மேல இருக்கிற மனசுக்குள்ள நினைச்சுக்கிறோம், என்கிட்ட இருக்கிற எல்லா கண் திருஷ்டியும் இந்த உப்போட உப்பா தண்ணியில உப்பு எப்படி கரையுதோ அதே மாதிரி என்னோட கண் திருஷ்டியும் கரையணும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களோட ஃபேஸு, கை, கால், மேல எல்லாமே நீட்டா உங்களோட ஃபுல் பாடியுமே சுத்திக்கோங்க. சுத்திக்கிட்டு தலையில கிளாக் வைஸ் 1 2 3, அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 இப்படி சுத்திக்கிட்டு நீங்க அந்த அப்புறம் நீங்க நேரா நீங்க பாத்திரம் கழுவுற சிங்க் ஆகட்டும், இல்லை ஏதாவது எப்படி ஓடுற தண்ணி ஆகட்டும். ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு வேஸ்ட் தண்ணியெல்லாம் போற இடத்துல நீங்க எதை கரைக்க கூடாது. அதுக்கு ஈஸியா சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, வீட்டுல இருக்கிற பாத்திரங்கள் இருக்கிற சிங்க்லயே நம்ம கழுகிக்கலாம். அதுல தூக்கி போட்டுட்டு பைப்பை நல்லா திறந்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி அதை போடுற டைம்லயும் அவங்க நினைச்சுக்கணும், இந்த உப்பு எப்படி கரையுதோ, இந்த உப்பு எப்படி கரையுதோ அதே மாதிரி இந்த கண் திருஷ்டியும், என்னோட கண் திருஷ்டியும் கரைஞ்சு போகணும், என்னோட குழந்தைங்கன்னா குழந்தைங்களோட கண் திருஷ்டி கரைஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு தண்ணியை நல்லா திறந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்க நார்மலா ஒன்றும் பண்ண வேண்டாம், நார்மலா இருந்தா போதும். இதை நீங்க பண்ணி பாருங்க. பண்ணினதுக்கு கொஞ்சம் கழிஞ்ச உடனே நம்மளுக்கு அது கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடும். நம்ம எப்படி சொல்றது, நம்மளோட பாடி பெயின் ஆகட்டும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரும்போது இந்த டயர்டு கொஞ்சம் மாறிடும். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ கண் திருஷ்டி போறதுக்கான பரிகாரம் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஓகே, இதே மாதிரி தான் வீட்டுல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி போறதுக்கான பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு சிம்பிள் தான். ஆனா இது பண்ண நெகட்டிவ் எனர்ஜி போகுமா அப்படின்னு நினைப்போம். நெகட்டிவ் எனர்ஜியே வராது, வர விடாது. அதுதான் உண்மை. நீங்க நார்மலாவே நம்ம செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கொஞ்சம் அதெல்லாம் விளக்கு வைக்கிற டைம்லலாம் வீடு துடைக்கலாம் கூடாது. அதுக்கு முன்னாடியே மார்னிங் டைம் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க வீடு துடைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிற பக்கெட் வாட்டர்ல கொஞ்சம் கல்லுப்பு ஒரு பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கு கூடவே கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டுட்டு இது கூட பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா வேணாம். இருந்துச்சுன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பிடிச்சி ஏலக்காய் இருந்ததுன்னா இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய் பிச்சு போட்டுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஒன்று பச்சை கற்பூரம் போட்டுக்கணும், ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கணும், கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க, நிறையெல்லாம் வேணாம், கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இதுக்கு கூடவே என்ன போடணும், ஏலக்காய், பச்சை கற்பூரம், மஞ்சள், உப்பு, இவ்வளவுமே போதும். இதுக்கப்புறம் வேற ஒன்றும் வேணாம். இப்போ ஏலக்காய் கண்டிப்பாக போடணுமான்னு கேட்டால் இல்லை, உங்களுக்கு வெறும் மஞ்சளும் உப்பு இருக்குன்னா இந்த ரெண்டுமே போதும். அது இல்லை இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் பச்சை கற்பூரமும் நீங்கள் ஏலக்காவும் எடுத்து போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இது இவ்வளோத்தையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தண்ணியை நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி நல்லா அந்த உப்பு கரையிறது வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு நீட்டாக அந்த தண்ணியில் மோப் போட்டு ஃபுல்லாக மோப் போட்டுடுங்க. இது என்ன பண்ணோன்னா உங்களுக்கு உங்களோட வீட்டில் உள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை போக வைக்கும். அதுக்கு பிறகு மேலும் மேலும் நம்ம தொடர்ச்சியா நம்ம எப்படி சொல்றது, வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இந்த நாட்கள்ல நம்ம உங்களுக்கு அப்படி அந்த நாட்களுக்கு பண்ண முடியலன்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ அப்படி நீங்க ரெகுலரா வீக்லி ஒரு 3 days இல்லை 2 days கண்டிப்பாக செய்யணும். செஞ்சுட்டே ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க. அது உங்களோட வீட்டிலோட நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே மாற்றிடும். இது ஒன்று. நெக்ஸ்ட், வீட்டில் ஏறி வர இடத்துல ஒரு பவுல் இல்லை ஒரு கப்பு, கண்ணாடி கப்பாக இருக்கட்டும், கண்ணாடி பவுலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஓகே, அது நிறைய கல்லுப்பு போட்டு வைங்க. இந்த கல்லுப்பு எப்படின்னா இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்க வீட்டுக்குள்ள யாராச்சும் ஒருத்தங்க வர்றாங்க, இதனால உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்க வீட்டுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா இந்த கல்லுப்பு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். சில வீட்டுல பார்த்துட்டோம்னா கல்லுப்பு சும்மா எல்லா இடத்துலயும் இல்லை, சில இடத்துல நம்ம கல்லுப்பு வச்சோம்னா கல்லுப்பு ஒண்ணுமே ஆகாது, நீட்டா அப்படியே வச்சது மாதிரி இருக்கும். சில இடத்துல பார்த்துட்டோம்னா கல்லுப்பு அப்படியே தண்ணி ஆயிடும். அது நம்ம நிறையவே பார்த்துருப்போம். கல்லுப்பு நல்லா தண்ணியாகி அந்த இடத்துல தண்ணியாகி அப்படி இருக்கும். சில வீட்டில் அப்படியே உருகிடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் கண் திருஷ்டி, அதுக்கப்புறம் ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதாட்டு அர்த்தம். இதையும் நீங்கள் வச்சுக்கலாம். இது போக நீங்கள் நம்மளுக்கு இப்போ தூக்கம் வரல, ஏதோ ஒரு நைட்டு பார்த்துக்கிட்டேன்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவான ஏதோ ஒன்று, ஒரு வைப்ரேஷன், ஏதோ ஒன்று நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கு, சரியா தூக்கம் வரல, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது, மைண்ட்ல தோணுதுனாலே நீங்க உங்க பெட்ரூம்லயும் ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு கண்ணாடி கப்பு, கண்ணாடி கிளாஸ் இருக்குல்ல, அந்த கண்ணாடி கிளாஸ்ல நீங்க உப்பு அழகா ஃபுல்லா உப்பு போட்டு இப்படி உப்பு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிற மாதிரி அப்படி நீங்க உங்க பெட்ரூம்ல வச்சுக்கலாம். இதை எப்போ எடுத்து மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா, கரெக்டா நீங்க 1 வீக்குக்கு ஒருக்க எடுத்து அந்த உப்பை எப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப நடந்து போற பாதை அந்த மாதிரி எல்லாம் இல்லாம யாரு காலடியும் படாத இடம் பார்த்து கொட்டிக்கலாம், இல்லைன்னா சிங்கில் ஊத்தி தண்ணி வச்சு கரைச்சிடலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம், இது ஒரு இது. அப்புறம் இனி ஒன்று என்னன்னு சொன்னாங்கன்னா, நீங்க குளிக்கிற டைம்ல உங்களுக்கு ஒரு சம்டைம் உங்களுக்கே பார்த்தோன்னா எனக்குமே அப்படி இருக்கும். என்னன்னா நல்லா நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னால பார்த்தோன்னா ஒரு எப்படி சொல்றது, எந்த வேலையை எடுத்தாலுமே ஒரு சரியில்லாம எல்லாமே ட்ராப் ஆன மாதிரி ஏதோ ஒரு டிஸ்டர்பாகவே இருக்கும். நல்லா வேலை பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தானா என்ன ஆகுதுன்னு தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். எனக்கே அந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் பண்ற இதான், நான் குளிக்கிற டைம்ல குளிக்கிற வாட்டர்ல கொஞ்சமா உப்பு எடுத்து போட்டு நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில நான் குளிச்சுப்பேன். இப்படி பண்ணுவேன். கொஞ்சம் உப்பு போடுவேன், சம்டைம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நான் அதுல போட்டுட்டு கலக்கிட்டு அந்த தண்ணியை நான் குளிச்சுப்பேன். இதுவுமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன். நம்மளுக்கு அந்த கந்திருஷ்டி போறதுக்குமே இப்படி பண்ணலாம். இப்படி நான் சுத்தி போட சொன்னேன்ல, அது மாதிரியும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். வாரத்துக்கு ஒன் டே அப்படி பண்ணனா ஒரு நாள் நம்ம குளிக்கிற தண்ணியில இந்த மாதிரி நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போறது மாதிரி நம்ம நினைச்சு மனசை மாத்திக்கிட்டு இதை பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு ரிலீஃப் கிடைக்குது. இதை பர்சனலா நானே எல்லா விஷயத்தையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வெளியில போயிட்டு வந்தா அந்த டயர்டு இருக்கிறது, இதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்தது இந்த கல்லுப்பு வச்சு பண்றதுதான்.
அது மாதிரி ஆஃபீஸ் போகிற டைம்லேயும் சரி, ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுமோ உடனே நான் அந்த மாதிரி பண்ணிடுவேன். அப்போது ஒரு அடுத்த நாள் கொஞ்சம் ஏதோ ஃபேஸ் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் கொஞ்சம் ஃபேஸ் பார்க்கவே நம்மளுக்கு தெரியும், நம்மளோட டயர்டெல்லாம் மாறி நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக, நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஃபேஸ் வந்துட்டு அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு அப்படி வருது அப்படின்னா நான் திரும்பியும் இதே மாதிரி செய்வேன். இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. கல்லுப்பு ரொம்பவே சுலபமா ரொம்பவே குறைஞ்ச ரேட்ல நம்மளுக்கு கிடைக்கிறது தான். ஆனா இந்த கல்லுப்போட மகிமை வந்து நிறைய இருக்கு. இது மட்டும் இல்ல, சொல்லிக்கிட்டே போகலாம் கல்லுப்போட மகிமை. ஆனா நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு அந்த விஷயத்த நம்ம செஞ்சு அதனால நம்ம பயனடைச்சா போதும். நிறைய விஷயங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டே ஒன்றும் இப்போ பண்ண போறது இல்லை. நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம இதுல இருந்து கத்துப்போம். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. ஓகே, இவ்வளோ நேரமும் பொறுமையா என்னோட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.